ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப்னியே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மலையாளம் கூட்டச்சரங்கள். அதில் பார்ட் 4 நாம் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா ஒரு படுமொக்கையான மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அதாவது நம்ம கூட பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுச்சுரா, ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறது, சரி கொஞ்ச நேரம் டிவி போட்டு பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடிக்கடி சம்டைம்ஸ். அதே போல் தாங்க நானும் ஒரு ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நேற்றைய பகுதியில் பார்ட் 3ல் ஊ போடுவதற்கு பதில் பார்த்திங்கன்னா இ போட்டேன். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அப்லோடும் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லும்போது தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ, இதை எப்படி நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படிங்கிறதான். ஸோ சில நேரங்களில் தப்பு நடந்தால் நீங்கள் தயங்காமல் தவறை சுட்டி காட்டுங்க. அதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னா, நான் காலேஜ் படிக்கிற டைமில், நீங்கள் காலேஜெல்லாம் படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? படிச்சுங்க, கெமிஸ்ட்ரி படித்தேன். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் இப்போ இருக்கிறேன், அது வேறு விஷயம். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். நான் டியூஷன் படிக்கும்போது பார்த்திங்கன்னா காலேஜில் கிட்டத்தட்ட 3 பாய்ஸ், கிட்டத்தட்ட 20 கேர்ள்ஸ் எங்கள் டியூஷனில். அதில் பார்த்திங்கன்னா எங்களோட லெக்சரர் என்ன பண்ணார், டியூஷனில் சொல்லிக்கிட்டே இருப்பார், எல்லோரும் எழுதிட்டே இருப்பாங்க. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அவர் வேணும்னே வாலண்ட்ரியாக ஒரு தப்பான விஷயத்த சொல்லுவார். அப்போது எல்லோரும் எழுதிட்டுருப்பாங்க அவர் சொல்கிறத. நான் எழுதும்போது அவர் தப்புன்னு தெரிஞ்சவுடனே அவரை பார்ப்பேன். அவர் என்னை லைட்டாக கண் அசைப்பார், கம்முனிரு அப்படின்ற மாதிரி. நான் எழுதாமல் இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து திட்டுவார். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் அப்படியே எழுதுவீங்களா, கொஞ்சம் யோசிக்க மாட்டிங்களா அப்படிங்கிறது. அதுதாங்க நானும் சம்டைம்ஸ் வேணும்னே தப்பு பண்ணுவேன். ஏன்னா உங்களை டெஸ்ட் வைக்கிறதுக்கு இதை விட வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்படி இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கமெண்ட்டு போடுறீங்க இல்லையா, அதுதாங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட்டு, லைக்கு, ஷேர் பண்ணும்போது தான் நம்மளோட வீடியோஸ் சக்ஸஸ் ஆகும். நிஜமாக பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா 200-300 வியூஸ் போகுதுங்க. ஒரு 3 ஹவர்ஸ் உட்காந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணால் அது வெறும் 300 வியூஸில் ஒன்றுமே யூஸ் இல்லை அட் ப்ரெசண்ட்டு. ஒரு சும்மா ஒரு காமெடியோ இல்லை ப்ராங்க் வீடியோவோ போட்டு அவன் 10 லட்சம் 15 லட்சம் வியூஸ் வாங்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? இந்த வீடியோவில் மொத்தமாக 5 ஸ்லைடு தாங்க பண்ணியிருக்கேன். ஒரு டைம் ஓட்டணும்ல, அதுக்கு தாங்க, மன்னிச்சிருங்க. ஓகே, நம்ம லெசனில் போகலாம். ஏற்கனவே நம்ம எந்த மெய் எழுத்தாக கூட யா சேரும்போது வடிவம் மாறுன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே போல் எந்த மெய் எழுத்தாக கூட ரா சேரும்பொழுது இது போல் நியூ ஸ்டைல்லையும் ஓல்டு ஸ்டைல்லையும் இப்படி இருக்குன்றது பார்ட் 2-3ல் சொல்லியாச்சு. இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எந்த மெய் எழுத்தாக கூட வா சேரும்போது இப்படி தாங்க வடிவம் மாறும். அதுதாங்க வா. எந்த மெய்யெழுத்தாக கூட வா சேரும்பொழுது வடிவம் மாறும். இப்போ சில உதாரணங்களை பார்ப்போம். இக்கு ப்ளஸ் வா, இக்வா, இம்வா, இப்வா, இச்வா, இத்வா, இஸ்வா. இப்போ நீங்கள் ஒரு பேர், அதாவது ஸ்வாதி, இந்த பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், இஸ்வா, அதுதாங்க இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்வாதி. ஸோ இந்த இஸ்வாவோட வா சேரும்போது வடிவம் இது போல் மாறுது, ஸ்வாதி. இப்போது மேலும் சில வார்த்தைகளை பார்க்கலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் புரியும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதில் ஓல்டு ஸ்டைலுக்கும் நியூ ஸ்டைலுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ரா மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸாக வரும். ஆனால் யா, வா, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸ்வர்ணம், ஸ்வர்ணம்னா கோல்டு, தங்கம். ஸ்வர்ணம் இங்கே பார்த்திங்கன்னா இஸ்வ இர் இன் ந இம், ஸ்வர்ணம் அப்படின்னா கோல்ட். சப்னம் அப்படின்னா ட்ரீம், கனவு. இஸ்வ இப்
ந-இம் சொப்னம் அப்படின்னா கனவு. ஸ்வரம் தமிழில் கூட நீங்கள் வந்து 7 ஸ்வரங்கள் அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதுதான் ஸ்வரம் அப்படின்னா சவுண்ட், ஒலி. ஐஸ்வர்யம், அதாவது நம்ம ஐஸ்வர்யம்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ராஸ்பெக்டி, செழிப்பான, அதுதாங்க. ஐ தமிழில் இருக்கக்கூடிய சா இருக்கு இல்லையா, அந்த சா. இர்யம், ஐஸ்வர்யம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 2 மெய்யெழுத்து வருது. ஒன்று இர்ரா கூட யா சேரும்பொழுது வடிவம் மாறுது. அதே போல் இச்சா கூட வா சேரும்போது வடிவம் மாறுது. ஐஸ்வர்யம். வித்வான், இது தமிழில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. வித்வான் பா, ஒரு ஏதாவது ஒரு ஃபீல்டில் பெரிய லெவலில் இருக்கிறவங்கள தான் நம்ம வித்வான், ஸ்காலர், அறிஞர், ரொம்ப புலமை இருக்கிறவங்கள வித்வான். இது பார்த்திங்கன்னா வி இத்வா இன், வித்வான். அடுத்தது ஸ்வர்க்கம். அது தமிழில் நம்ம வந்து சொர்க்கம் சொல்கிறோம், எவன், அதுதாங்க. இஸ்வ இர் இக்க இம், ஸ்வர்க்கம் அப்படின்னா எவன். ஸ்வந்தமானு, ஸ்வந்தமானு அப்படின்னா சொந்தமானது, ஓன். இது பார்த்திங்கன்னா இஸ்வ இந்த மானு, ஸ்வந்தமானு அப்படின்னா ஓன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஜஸ்ட் 299க்கு நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம்பிள் லெசனும் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக படிக்க ஆங்கிலத்தை எங்ககிட்ட வாங்க. அத்விதீயமாய அப்படின்னா தனித்துவமான, இனிக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதாங்க. அ இத்வி தி ய மாய, அத்விதீயமாய அப்படின்னா தனித்துவமான. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை டொனேஷனாக கொடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், இதுவரையும் ஒரு பைசாவும் வரல, அதையும் சொல்லிடுறேன். ஸோ உங்களோட விருப்பத்தை நீங்கள் எனக்கு காமிக்கலாம். ஸோ நம்மளோட ஆப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங் போடுங்க. See you on next video. Bye bye. Shubharattri.